இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அப்படிங்கிறது என்னன்னா, இனி தேவ பிரசனம் அங்கே இருக்க போவது இல்லை என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. நீங்க கதையா படிச்சீங்கன்னா அது கதை தான். ஆனா பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்களானால், எசேக்கியேல் 10:4 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய மகிமை வாசற்படியில் வந்தது. 18வது வசனம், கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு. 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், மலையின் மேல் போய் நின்றது. கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சா? மலையின் மேல் போய் நின்றது. அப்படியே நீங்க மத்தேயு 24க்கு வந்தீங்கன்னா, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு 3வது வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருந்தார். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தேவாலயத்தை விட்டு வெளியில வர்றது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இனி இந்த கட்டமைப்பில் ஆராதனைகள் நடைபெறாது. இந்த தேவாலய நடைமுறைகள் என்ன செய்ய போகுது? ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆராதனை முறைமைகள் மாற்றப்பட போகிறது. கர்த்தரை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. இயேசு அந்த தேவாலயத்தை விட்டு வெளியில போகிறதுக்கு என்ன அடையாளம்னா, இது வரப்போகும் நியாய தீர்ப்பையும் எருசலேமின் மேலும் தேவாலயத்தின் மேலும் வரப்போகிற அழிவையும் அது காண்பிக்கிறது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க. ஏன் அவர் தேவாலயத்தை புறக்கணிக்க வேண்டும்? ஏன் அவர் தேவாலயத்தை விட்டு வெளியில வரணும்னா, இந்த ஜனங்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பின் திட்டத்தை ஜனங்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. வேறு விதத்துல சொல்லணும்னா, அவர்கள் தேவனையே ஏற்றுக்கொள்ளல. வெறுமன ஒரு மதமாக, வெறுமன ஒரு ஆராதனையாக, தேவன் விரும்பாத ஒரு ஆராதனை அங்க நடக்கிறது. தேவன் தான் ஆராதனையுடைய ஃபார்மேட்லாம் கொடுத்தாரு. இப்ப அந்த ஆராதனை அங்க நடக்குது. ஆனா அது யாரை மையப்படுத்தி நடக்கல? தேவனை மையப்படுத்தி இப்ப அங்க நடக்கல. இப்ப அது ஆசாரியர்களை சார்ந்த ஆராதனையா மாறிடுச்சு. அது ஒரு கட்டடத்தை சார்ந்த ஆராதனையா மாறிடுச்சு.